கர்த்தருக்கு நன்றி. என்னோட பேர் நந்தினி. நான் ஓட்டேரிலேருந்து வரேன். என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னோட சிஸ்டர்னா தான். நான் வரும்போது ஒரு நம்பிக்கையே இல்லாமல் தான் வந்தேன். சரி போய் தான் பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த உடனே நான் வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் வயிறு வலி வந்து ரொம்ப நாளாக இருக்குது. எப்படியும் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அது இங்கே வந்து ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு 3 வீக்ஸாக ரொம்ப ஹெவியாக இருக்குது. என்னால் ஒரு குடம் தண்ணி கூட அடித்து தூக்கிட்டு போகவே முடியாது. அப்படி இருந்தது. அப்போ நான் வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லி நான் ப்ரேயர் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், இந்த வலி உங்களுக்கு சரியாயிடும். தூரமாக நிற்க வச்சு தான் என்னோட கையை வச்சு தான் எனக்கு ப்ரேயர் பண்ணார். அப்போ பண்ணும்போது இந்த வலி சரியாயிடும். நான் இங்கேருந்து இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த வலி விட்டுருச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த வலி இன்னும் எனக்கு வரவே இல்லை. நான் எங்கள் வீட்டுக்காரர் என்னை வந்து என்ன சொன்னார், நீ என்ன கிறிஸ்டினா மாற போறியா, நீ என்ன அந்த சபைக்கு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் இங்கே நடக்கிற ஒரு அதிசயத்தையும் அவர்கிட்ட போய் சொல்லும் போது சரி நமக்கு நடக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அவரோட ஒரு பெரிய ஆம்பிஷனே நாங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு லேண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டணுன்றது தான் அவரோட ஆம்பிஷனே. அதுக்காக அவர் என்ன பண்ணுவார், இப்போ தான் அந்த ஆம்பிஷன் இருக்குது, ஆனால் வந்து அவர் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கவே மாட்டார். அதுக்காகவே நான் வந்து விக்டர் பாஸ்டர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணேன். இப்போ வந்து என்னோட ஆர்வமாக அவர் தான் லேண்ட் வாங்குறதுக்காக சுற்றிட்டு இருக்காரு. அந்த லேண்டு வாங்குறதுக்கு முக்கால்வாசியான விஷயங்கள் எங்களுக்கு நடக்குது. இன்னும் ஒரு கால்வாசி தான் கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டுருக்கு. அதையும் எனக்கு கர்த்தர் முடிச்சு கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியாரோட ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்று போயிட்டு இருந்தது. எங்களோட பெரிய ஒருத்தி என்ன பண்ணாங்க, என்னால் வந்து இதுக்கு ஒத்துக்க முடியாது, 1 மாதத்துல கேஸ் முடிய போகுது, அமௌண்ட் வரப்போகுது, ஒத்துக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட, நீங்கள் வந்து நேரில் ப்ரேயர் பண்ணி பாருங்கள், நம்ம ப்ரேயர் பண்ணலாம், கண்டிப்பாக நமக்காக ஆண்டவர் செய்வார், நீங்கள் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வரமா அவர் என்ன பண்ணார், வந்துரு நம்ம போயிடலாம், லாஸ்ட் மினிட் வரைக்கும் கூட நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், வந்துரு, நான் வலுக்கட்டாயமாக நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து பாஸ்டர் கூட நிற்க வச்சேன். பாஸ்டரை ப்ரேயர் பண்ணிட்டு என்ன சொன்னார், உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்க, அந்த சமாதானம் கிடைக்கும். அவர் நம்பிக்கை இல்லாமல் தான் வீட்டுக்கும் வந்தார். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். அப்போ அட்வொகேட் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களோட அண்ணி வந்து ஒத்துக்கிட்டாங்க, அந்த கேஸ்க்கு காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக நான் கர்த்தருக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன். விக்டர் பாஸ்டருக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன்.